ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மின்சார தொடர்வண்டிக்கான முதல் வகுப்பு கட்டணம் 5 முதல் 20 ரூபாய் வரை உயர்வு நாளை முதல் நடைமுறை. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி பாலகிருஷ்ணாவை பதவி நீட்டிக்கக்கூடாது என அன்பழகன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு. திருப்பதிக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பிரம்மோற்சவ விழாவில் பங்கேற்க முடியாமல் பக்தர்கள் அவதி. அவசர சட்டம் தொடர்பாக அத்வானி தன்னை புகழ்ந்தது வதந்தி அடிப்படையிலானது என பிரணாப் முகர்ஜி கருத்து. தெலுங்கானா விவகாரத்தில் பல்லம் ராஜுவின் பதவி விலகல் கடிதத்தை சோனியா திரும்ப பெற கோரியதாக தகவல். சித்திக் ஜமால் கொலை வழக்கில் குஜராத் காவல் அதிகாரி பாண்டேவிடம் நடுவண் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை. 5 கிலோ எரிவாயு உருளையை பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் மூலம் வழங்கும் திட்டம் சென்னையில் தொடக்கம். புத்தூரில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து வெடிபொருட்களை கைப்பற்றியது காவல்துறை. திருவள்ளூர் அருகே வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 டன் எடையுள்ள நியாய விலைக் கடை அரிசி பறிமுதல். உலகக்கோப்பை ஜூடோ போட்டியில் இந்திய வீராங்கனை கல்பனா தேவிக்கு வெண்கலப் பதக்கம். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.